டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, அப்ராடில் வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வந்து அப்டான கண்ட்ரி, கரெக்டான கண்ட்ரி, பெஸ்ட்டான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீல்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து மெயினாக வந்துட்டு ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா, வியட்நாம், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சைனா இன்க்ளூடிங் சைனா. ஸோ நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி, இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி, ப்ளஸ் வந்து இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி, இது மெயினாக இந்த 3 திங்ஸ் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ எந்த நாடு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ என்னோடய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிர்கிஸ்தான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அந்த கிர்கிஸ்தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம், எல்லா யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்எம்சி என்சிஐ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதனால தான் வந்து கிர்கிஸ்தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் வந்து 6 இயர் கோர்சஸ் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா 6 இயர் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். பட் கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5 இயர் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் கிர்கிஸ்தான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும், ஃபுல் டீட்டெயில்ஸு அதுக்கு யூனிவர்சிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிர்கிஸ்தானில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் பேட்ச் வந்து தான் இன்டேக் எடுப்பாங்க, அதாவது அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ கிர்கிஸ்தானில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் பேட்ச் ப்ளஸ் வந்து 2வது பேட்ச் வந்து பிப்ரவரி பேட்ச், இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து 5 இயர் ப்ரோக்ராம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னில் வருது. நம்ம எம்சி நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 5 இயர் வந்து 54 மந்த்ஸ்க்கு வராது. ஸோ ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். இப்போ என்எம்சி என்ன ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க, 2021 பிறகு எப்படி படிக்கிற அம்பராக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மெடிக்கல் யூனிவர்ஸ் தான் படித்தாலும், ஸோ வேறு எங்கேயாவது இப்போது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் சம்திங் எக்கனாமிக்கு சம்திங் இஷ்யூஸ்னால வேறு கண்ட்ரி போய் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் டேஸ் வந்து அதாவது 2021 பிறகு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல் எம்பிபிஎஸ்மே வந்துட்டு ஒரே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். எப்படின்னா இப்போ இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்பும் அப்படி தான் அதே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பண்ணதால் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நவடேஸ் அப்படின்னா இப்போ 21 ஜூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் என்ன ப்ராப்ளம்னா, சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் ரன் இல்லை. ஸோ வந்து ஃபீஸ் வந்து ஹையாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இப்போது பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்சிஏ வந்து ஸோ அது என்னென்னா, உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கான் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. பட் ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. பட் இப்போ வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணக்கூடாது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் பண்ணிங்க. அது மாதிரி பெலைஸில் ஒரு சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கிர்கிஸ்தானில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சீப்பாக வந்து எனக்கு வேணும், ஃபேமிலியில் வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, பேர்டன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட்டப்புள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேகே ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இது பண்ணுங்கள். அது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு அனாட்டமிக்கலாக இருக்கும், கடாவர் கிளாஸஸ், வைவா கடாவர் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்து லைவாகவே உங்களுக்கு பாடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்ராட் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக என்ன ஒரு டாக் இருக்குது பேட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாய் சர்வீஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேட் திங்ஸ் பேட் டாக் முடிச்சுட்டு இருக்குது. அது கிடையாது, லைவாகவே வந்து கடாவர் கிளாஸஸ் வந்து கேஎஸ்எம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு. அது வந்து போனால் ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுக்கு பிறகு ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சூப்பரான கண்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா.
ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க ஃபுல் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏ டு ஜெட் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆக்சுவல் ஃபீஸ் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி அட்மிஷன் ப்ரொசீஜர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் பண்ணுறோம். ஸோ மெயினாக வந்து இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற திங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்எம்சி கைட்லைன்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் இந்தியன் சிலபஸ், இது 3 திங்ஸ் தெரியாமல் வந்து நீங்கள் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் எங்கேயுமே ஜாயின் பண்ணாதீங்க. லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ சில ஏஜென்சி இருக்காங்க. இப்போ லோக்கல் ஏஜென்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஏஜென்சிஸ் வந்து இப்போ அப்ராடு ஏஜென்சி அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பாக வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு அவங்க கமிஷன் பேஸ்டு தான் வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க யோசிச்சுட்டு வேறு எங்கேயாவது உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவில் வந்து பஸ்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே பேஜில் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அட்மிஷன் பண்ணதில் வந்து 234 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ஏன் எக்ஸ்பெல் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு டிகிரி வந்து 1 இயரில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் ரீசன் அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணுறதில்ல ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறோம். சரி, எக்ஸ்பெல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கணுமா. ஏன்னா நார்மலாக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனாங்களோ இல்லை ஒரு சப்ஜெக்டில் வந்து பிரச்சனை கிரெடிட்னு சொல்லுவாங்க பாருங்கள், கிரெடிட் ஆச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அடுத்து வந்து ஒரு 20,000 கட்டி அந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஃபஸ்ட் இயர் டாக்குமெண்ட்ஸும் தர மாட்டோம், ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அது ஒரு திங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக வந்து ஃபாரின் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நிறையா பேர் வந்து யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கஜெட் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி பின்னாடி வந்து அட்டஸ்டேட் சொல்லுவாங்க, அஃபிடாவிட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி சீல் வச்சு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது பெட்டராக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாற்றிக்காது. ஒன் மோர் திங்ஸ், நல்லா யோசிச்சுட்டு யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து ஃபாரினில் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது போய் இன்னொரு இதே இன்சிடென்ட் ரஷ்யாவில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து வெளில பார்க்குறதுக்கு டெலிவரியில் போகிறாரு. போயிட்டு அது டெலிவரி ஏதோ சப்ளை பண்ணும்போது ட்ரக் ஏதோ சம்திங் இதாகி மிஸ்யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது. ரஷ்யன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யன் வார் நடந்துச்சு இல்லையா, அந்த வாருக்கு வந்து இவரை ஃபோர்ஸ் பண்ணி போக வச்சுருக்காங்க. வாரில் போய் நீங்கள் பார்த்து மாதிரி தான் அவங்க வந்து வருவாங்க. ஏன்னா ஒன்று வந்து கொலை பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் மாஃபியா இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நபரில் வந்து பேஸ் பண்ணுறாங்க. இது பண்ணி கிர்கிஸ்தான் வந்து ஒன்று வார் எதுவுமே கிடையாது. ஸோ லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியான கண்ட்ரி. ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு தான் அட்மிஷன் பற்றி